வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி. மேஷராசிக்கு சித்திரை மாதத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மேஷராசிக்கு உங்களது ராசி அதிபதி 11 இருக்கார். நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கும். திடீர் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களது ராசி அதிபதி உங்கள் ராசியிலே ராகு வேறு இருக்காருங்க. அப்போ அந்த ராகு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, கொஞ்சம் அதீதமான சின்ன சின்ன மனபயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான மனபயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இந்த மாதம் அது பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் போகும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை பெரிய பிரம்மாண்டமான ஒரு எண்ணங்கள், பெரிய கனவுகள்லாம் இருக்கும். அதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தும். இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே நேரத்தில் ராசியாதிபதி 1-8-11 விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது எப்படின்னா, ஒரு லாட்டரி டிக்கெட்டில் திடீர்னு நமக்கு ஒரு பணம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் யாராச்சும் பணம் கொடுக்காம டெபாசிட்டு ஏமாற்றிட்டு இருந்தானுங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த ஒரு பணம் வசூலிப்பதற்கான வாய்ப்பு அந்த டைமில் கேட்கும்போது, அதாவது இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் கேட்கும்போது அவன் அந்த பணம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சம். சூரியன் 5ஆம் அதிபதி உச்சமாக இருந்து அங்கே ராகு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸு, குழந்தைங்க நம்மளை மதிக்காமல் பேசுகிறாங்களோ, இல்லை குழந்தைங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்களோ மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் ராகு அந்த கடக்கிற அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படலாம். மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோ ஒரு ஓனரோ யார் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசாங்க தரப்பு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ராகுவும் சூரியனும் அந்த சேருகிற ஒரு தருவாய் இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த சித்திரை மாதம் லாஸ்ட், ஓகேங்களா, கடைசிக்குள்ளே கவர்மெண்ட்டால் நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை வருமா, இல்லை கவர்மெண்ட்டால் மக்களுக்கு பிரச்சனை வருமாங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். கவர்மெண்ட்டுடைய ஒரு சில சட்டத்திட்டங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வாரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, எண்ணெய் கிணறுலாம் தீப்பிடிச்சு எறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெட்ரோல் ப்ரைஸ் அதிகரிக்கும். அதனால் நிறைய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் சூரியன் ராகுனும் போது பெரும் தலையினும் போது யாராச்சும் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னும் போது, கண்டிப்பாக உச்சம்னும் போது அது கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ உள்ள ஒரு பெரிய ஒரு நிர்பந்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறதே மக்கள் தான், வேறு வழி கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். வெளிநாட்டு சக்திகளுடைய சூழ்ச்சிகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ல் செவ்வாய் நல்ல ஒரு ஆட்சி பலத்து, நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. 11ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானம் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானம் போது கண்டிப்பாக யாராச்சும் லாபத்தை காட்டி நம்ம ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. வியாபாரம் பண்ணுறவங்க அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு பெனால்ட்டியோ, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கனால ஏதாச்சும் அந்த மாதிரி தவறுதலாக 2ஆம் நம்பர் வியாபாரமோ இல்லை அக்கௌண்ட்ஸ்லேயோ இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 2ஆம் அதிபதி சுக்கிரன். 2ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா அது குருவுடைய சேர்ந்து குரு சுக்கிரன் ஒரே இடத்துல வருது. குரு சுக்கிரன் ரொம்ப தேவகுரு, அசுரகுரு, பகை கிரகங்கள் அப்படி இப்படி சொன்னாலும் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் பணம் மறைமுகமாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஏதாச்சும் பணம் வரணும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு சுக்கிரன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும் பணத்தை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். குடும்பத்திற்கு ஒரு பெரிய பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன வருவாய்ங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். 3ஆம் இடம். 3ஆம் இடம் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் வந்துடுறாருங்க. அது 24ஆம் தேதியே மாறிடுறாரு. அதனால் ஒரு நல்ல மாற்றம் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ரிஷபத்துக்கு வரும்போது நல்ல வளர்ச்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
ஸோ நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் வேலை மாறுதல்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து சனி கடகத்துக்கு வந்து சனியின் பார்வை. ஸோ சனியின் பார்வை இருக்கிறனால நிறைய உழைப்பு தேவைப்படும். ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருடைய விஷயங்களில் வந்து சின்ன சின்ன கருத்து முதல் பேதங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகும். ஏன்னா சனிங்கிறது ஒரு கசப்பான ஒரு விஷயம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து தொழில் வந்து பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சூரியன் ராகு ஒரு பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய கல்விகளையும் சரி, குழந்தைகளுடைய நடத்தைகள், குழந்தைகளுடைய கேரக்டரைசேஷன், குழந்தைகள் வெளியில் எப்படி பழகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வரும். அதனால் பெரிய இக்கட்டுகள் இன்னல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளூரில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உள்ளூரில் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது. 6ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கிறார். அப்புறம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் 2 போகிறனால நல்ல வருமானங்கள் இருக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், அதனால் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 12 போகும்போது குரு சுக்கிரனுடைய ஒரு சார்ந்து இருக்கும்போது கணவன் மனைவியால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரிவுகள், அதாவது என்னென்னா ப்ரொமோஷன்ஸ்னால கொஞ்சம் வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் அதனால் ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், திடீர் தனலாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல முயற்சிகள் எடுக்கணும். எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்குமோ அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏதாச்சும் வர சம்பளத்தில் ஒரு லாட்டரி டிக்கெட்லாம் வந்து சின்னதாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து குரு சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய ஒரு பண வளர்ச்சி, அப்பாவனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பெரிய பணம் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்றவங்களாம் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஒரு பெரும் பணம் குரு சுக்கிரன் திசை புத்தி அந்தரம் நடப்பவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன பாவத்தில் வருதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ல் உள்ள சனி. ஸோ 10ல் உள்ள சனி வந்து நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கார் இப்போது. ஸோ 10ல் சனி இருக்கும்போது நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள், தொழிலில் ஒரு மென்மேலும் ஒரு பல இருந்த இடர்கள்லாம் நீங்கி பெரிய தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ல் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து நல்ல லாபத்தை கொடுத்தாலும் அது பாதகஸ்தானம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் லாபங்கள் கருதி லாபம் பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு தூம்னு ஆடாமல் இருக்கணும். அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 12ல் உள்ள குரு சுக்கிரன் நல்ல வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் வந்து பின்புலத்திற்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வருமான வளர்ச்சிக்காக இன்றைக்கி நீங்கள் போடுற விதையாக இருக்கும். ஸோ அதுக்கான எஃபோர்ட் போடுவீங்க. வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவது உறுதி. குரு சுக்கிரன் திசை புத்தி அந்தரங்கள் நடப்பவங்களுக்கு நல்ல பெரும் பணம் வருவதற்கு ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் தான். மென்மேலும் பல வெற்றிகள் பல சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.